ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்தலை கூறுகிறேன். மீண்டுமாய் நாம் இந்த 6வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் உங்களை நான் இந்த காணொளி மூலமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் யாவரும் நலமென்றே நான் கருதுகிறேன். உங்கள் யாவருக்கும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலுமாக இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலே நீங்கள் யாவரும் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி பிறகு ஜெபித்து ஜெபத்தோட தேவ வசனத்தை கேட்க போகிறோம். இன்றைக்கு தேவன் கொடுத்த செய்தி என்ன என்பதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது அநேகருக்கு தெரிந்த ஒன்று, பல முறை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இதில் உள்ள ஆழமான கருத்துக்களை கர்த்தரனுக்கு வெளிப்படுத்துவாராக. எசேக்கியேல் 47 வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 47 verse 9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். So I'll read in English. So listen carefully. Wherever the stream flows, there will be all kinds of animals and fish. The stream will make the water of the Dead Sea fresh, and wherever it flows, it will bring alive. அப்போ இந்த இடத்துல சம்பவிக்கிற ஒரு காரியத்தை குறித்து எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, is a prophet, he was a prophet, அவருக்கு காணப்படுகிற ஒரு தரிசனம் தான் இது. அவர் என்ன பார்க்குறாரு கேட்டிங்கன்னா, ஒரு ஆலயத்தை பார்க்குறார். அது தேவாலயம். அந்த ஆலயத்தில் வாசற்படியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு போகிறத பார்க்குறார். வாட்டர், ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர். அது புறப்பட்டு போகும்போது இவரும் அதில் போகிறார். அப்படி போகும்பொழுது அவருடைய ஒரு புருஷன் எசேக்கியேல் கையை பிடிச்சு பார்ப்பான் தண்ணியில். அது எப்படி இருந்துச்சுனாக்க, ஆரம்பத்தில் பாருங்க, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. ஆங்கிள் டீப்னு சொல்லுவாங்க. கையை பிடிச்சிட்டு அப்படி கொண்டு போறாரு தண்ணியில், கணுக்கால் அளவு. அடுத்து 1000 முழம் கொண்டு போறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவு, முட்டி, நீ டீப், முழங்கால் அளவு தண்ணி இருக்கு. மறுபடியும் ஒரு 1000 முழம் கொண்டு போறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இடுப்பழுவா இருந்தது, இடுப்பு, வேஸ்ட். பிறகு இன்னொரு 1000 முழம் கொண்டு போறாரு அவரை. அங்கே நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. அங்கே வந்து நடக்க முடியாது, ஸ்விம் பண்ணும், நீச்சல் அடிக்கணும், அந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குது. உடனே அவர் அங்கே பார்க்குறாரு. அப்படி கூட்டின்னு போகும்போது 2 பக்கம் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நதியோரமாய் அழைச்சின்னு வரும்போது இந்த புருஷன் 2 பக்கம் பார்க்குற ஒரு காரியம் என்னவென்றால், விருட்சங்கள், வெகு திரளான விருட்சங்கள், ட்ரீஸ் காணப்படுகிறது. உடனே அவர் அவனை நோக்கி சொன்னார், இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, எங்கேருந்து எங்கே புறப்பட்டு போகுது. தேவாலயத்தில் பார்க்குறான் இந்த தண்ணீர் புறப்பட்டு வர்றத. இது புறப்பட்டு அப்படியே போகுது. இவனும் அதில் நடந்து போகிறான், எசேக்கியேல் தீர்க்கதரிசி. பிறகு ஒரு சீனு, அதெல்லாம் முடிஞ்ச உடனே நதி ஓரத்தில் 2 பக்கத்தில் விருட்சங்களை பார்க்குறாரு, ட்ரீஸை. அது பிறகு சொல்கிறாரு, இது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, கிழக்கு தேசம் புறப்பட்டு போய் கடைசியில் எங்கே போமா, சமுத்திரத்தில் போயிடும். அங்கே போகும்பொழுது ஒரு கண்டிஷன், தண்ணீர்லாம் ஆரோக்கியம் அடையும். இப்போ இப்படி சொல்லிட்டு verse 9 தான் நாம் வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும்.
இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினாலே வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி புறப்பட்டு போகும்பொழுது எல்லாமே நிறைய பிளஸ்ஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றார். நம்ம பார்த்தோம் எங்கிருந்து எங்க புறப்பட்டு போகுது. இப்போ இந்த நதி போகும்பொழுது wherever the river flows, நம்பர் 1 மச்சங்கள் பிழைக்கும். அப்படின்னாக்கா there will be a large number of fishes. அதாவது இந்த மீன்கள், அதிகமான திரட்சியான மீன்கள் வரும், பிழைக்கும். swarms of living creature will live. ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்குமா? என்னென்ன ஜீவ பிராணி இருக்கோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க மீன்கள் மாத்திரமல்ல, அதோடு கூட எத்தனையோ ஜீவராசிகள் காணப்படுது. அப்போ அதுக்கிட்ட என்னச்சுமா பிழைக்க ஆரம்பிக்கும். தென் இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா? ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மேக் த சால்ட் வாட்டர் இன்டு ஃப்ரெஷ். அப்போ சமுத்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அது உப்பு நிறைந்த ஒரு நீராக இருக்கும், அது குடிக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணீரை கூட சுத்தப்படுத்துகிறது கடல் நீர். கடலில் தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய புறப்பட்டு வருகிற ஒரு நதி தான் தேவாலயத்திலிருந்து வருகிற நதி. அது பாருங்க. அதுக்கப்புறம் என்னாவது, நதியோரங்களில் இக்கரிலும் அக்கரிலும் புசிப்புக்கான விருட்சங்கள் வளரும். இதான் சொன்னார் 47:9. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா த பேங்க் ஆஃப் த ரிவர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கரையோரத்திலும் விருட்சங்கள், அதிகமான செடிகள், மரங்கள் முளைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்கோட சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த தண்ணீர் பாய்வதனால தான். பாருங்கள், அந்த தண்ணீர் பாய்வது அது மாத்திரமல்ல, கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். 47:9 நான் வாசித்துட்டேன். அது பிறகு 47:12 வாசிக்கிறேன். 47 verse 12 and 13. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So let me read in English. Verse 12. On each bank of stream all kinds of trees will grow to provide food. Their leaves will never wither and they will never stop bearing fruit. They will have a fresh fruit every month because they are watered by the stream that flows from the temple. The trees will provide food and the leaves will be used for healing people. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து புறப்படுகிற இந்த தண்ணீர் மூலமாக இவ்வளோ ஒரு மகிமை. அந்த verse 12 அப்படிதான் சொல்லுது. 47:12 புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளருமா. ஏன்னா அது தண்ணி பாய்ந்து கொண்டு இருக்குது, ஆரோக்கியமான தண்ணீர் அது ஆச்சே. அது எங்கேருந்து புறப்பட்டுனா தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அப்போ நல்ல கவனிங்க, அவருடைய இலைகள் உதிர்வதும் இல்லை. இலை உதிராது, அப்படியே இருக்கும், இலை காஞ்சி போவாது. நல்ல கவனிங்க, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. நான் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கெட்டுடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது கனிகளாம் கெடாது. அப்புறம் பார்த்தா அவைகளுக்கு பாயும் தண்ணீர், இந்த தண்ணீர் எங்க தருமா வருது? நல்லா பாருங்க, அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினா தண்ணி எங்கிருந்து வருதான்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது. It comes the water from the sanctuary. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற ஒரு தண்ணீர். அப்போ இந்த தண்ணீர் வந்தால் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு இன்னொரு காரியமும் ஒன்று இருக்குது, அதோட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். எப்போங்க? எப்போ? மாதந்தோறும். ஸோ என்ன பியூட்டிஃபுல் பாருங்க, மாதந்தோறும். அப்போ அது என்ன கனிகள் கொடுக்கும்னா புது கனிகள். நிறைய கனிகள் வரும், அது பிச்சு சாப்பிடுவாங்க, அல்லது பேர்ட்ஸ் வரும், பறவைகள் வரும், சாப்பிடும், மிருகங்கள் வரும், கீழெல்லாம் சாப்பிடும். மரங்கள் என்னென்ன பழங்கள் இருக்கோ அதை தேடி எல்லாமே வரும். காடில் இருக்கிறது, மற்ற நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட வருவாங்க.
அது தீர்ந்தாகிட மாதந்தோறும் புது கனிகள். நல்லா கவனிச்சிங்களா? ஸோ இதில் என்ன ஒரு காரியம் கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டெஸ்டில் கொண்டு போகிறேன். ஒரு ஆவிக்குரிய ரீதியில் இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்த அந்த தியானிச்ச கேட்ட அந்த விஷன், எசேக்கியேல் கண்ட தரிசனம், இதில் ஒரு காரியம் என்னன்னா, தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு தண்ணீர். இந்த தண்ணீர் தான் எல்லா இடத்துல ஜீவனை கொடுக்கறதா இருக்கிறது. இட் கிவ்ஸ் லைஃப் டு எவ்ரி லிவிங் கிரியேச்சர். ஒவ்வொரு ஜீவனுள்ள அத்தனைக்கும் இதான் லைஃப் கொடுக்குது, ஜீவனை கொடுக்குது. அதான் தண்ணீர் புறப்பட்டு வருது அங்கிருந்து. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருது இந்த தண்ணீர். இந்த தண்ணீர் கரைப்பட்டோ அல்லது மாசுபடிந்தோ, நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் பொல்யூட்டட், அல்லது இந்த தண்ணியில் கலப்படம், அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா இது பாய்கிற இடம் பாருங்க, ஹோலி சாங்சுரி, பரிசுத்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகுது. பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் உண்டு. நமக்கு நிறைய பிளெஸிங் இருக்கு, ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்றீங்களே ஆசீர்வாதம் இல்லை இல்லைன்னு. we have a beautiful blessings. நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இன்னும் நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், இன்னும் நான் இப்படியே இருக்கிறேன். No, I will never agree with you because I will agree with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். I believe that. உங்க சூழ்நிலை அல்ல, not your situation, brother, sister. இந்த நதி புறப்பட்டு போகும் எல்லாம், எஸ், அது ஜீவராசிகள் எது இருந்தாலும் சரி, மனுஷனே இருக்கட்டும், மனுஷனுக்கு ஜீவன் இருக்க, இந்த நதி புறப்பட்டு மனுஷனை டச் பண்ணனா அவன் ஆரோக்கியம் அடைவான். ஆமென். அதான் இங்க பார்க்கிறோம். ஸோ இந்த ஆரோக்கியமான ஒரு தண்ணீர் இது. இந்த தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு வருது பாருங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் த வாட்டர், த ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಆಫ್ ವಾಟರ್. ಈ ನೀರಿನ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೀನಿ. இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா? சாதாரண தண்ணீர் நினச்சிடாதீங்க. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பிசாசில் இருந்தோம், குப்பையில் இருந்தோம், தூசியில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம். இப்பொழுதோ நம்ம வந்திருக்கிற ஒரு சரியான ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ணி கொண்டாந்து விட்டார். அது எந்த இடம் தெரியுமா? தேவாலயம், காட்ஸ் டெம்பிள். அந்த டெம்பிள் என்ன தெரியுமா இருக்கும்? வெறும் பிரசங்கம் அல்ல, வெறும் வார்த்தைகள் அல்ல, அங்கே இன்னொன்று இருக்கு, கிரியை. I want to say about the deed. வெறும் வார்த்தைகள் அல்ல. நீங்க கேட்கிற வாரந்தோறும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாரு. நோ நோ நோ, வெறும் இந்த வார்த்தைகள் இருந்தா பத்தாது, கூட கிரியை, deeds, கிரியைகளும். அப்போ இது என்ன பண்ணோம்? இந்த தண்ணி வரும்பொழுது, இந்த தண்ணி என்ன தெரியுமா? நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆவிக்குரிய ரீதியில் ஆரோக்கியத்தை கொடுக்கும், சரீர பிரகாரமாக ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுடைய பொருளாதார நிலையில் ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுடைய சிந்தனையில் இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுடைய வாக்கு டெய்லி லைஃப்ல இருக்க, நீங்க எவ்ரிடே யூ ஆர் வாக்கிங் வித் வாக்கிங்னா, நீங்க நடக்கும் பாதையில கூட இந்த தண்ணீர் உங்களை பின்தொடரும். அது உங்களையும் என்னையும் சுத்தப்படுத்திடும். ஆமென். இந்த தண்ணிக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க. பட் எவர் ஆர் யூ தாட் அபவுட் திஸ் வாட்டர்? நிறைய பேர் உங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் இருக்குங்க, போராட்டம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான், ஆலயத்துக்கு வரீங்க உண்மைதான், பட் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் so many inner problem. உங்க பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு. என்ன பிரச்சனை? ஐ டோன்ட் நோ. உங்களுக்குள்ள பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஆவியில போராடி கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா ஸ்டடி ஆவிக்குரிய ஒரு ஸ்டடி லைஃப் இல்லை உங்களுக்குள்ள. ரெண்டாவது உங்க வாழ்க்கையில சரீரத்தை எடுத்தீங்கன்னா கூட அதுல கூட ஒரு ஸ்டடியா இல்லை, அதுல ஒரு ஆரோக்கியம் இல்லை. எப்பவுமே பயம். சில பேருக்கு மரண பயம். இந்த வைரஸ் வந்திருக்கு, எல்லாரும் இப்போ பயப்படுது. எப்படி கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு அல்ல, நான் ஏற்கனவே போன இது மெசேஜில் சொன்னேன்.
நம்ம பயப்படுறதெல்லாம் இப்போ வைரஸ்க்கு தான். ஸோ இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பல காரியங்களை வச்சிருக்கிறாங்க. ஒரு அழிவு வருதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஆப்போசிட்டா ஜீவனையும் வச்சிருக்கிறார். அழிவு டெஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம், லைஃப் ஒரு பக்கம் வச்சிருக்காரு. அழிவில்லாத ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த தண்ணீர் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எப்போ ஆலயத்துக்கு வரமோ இந்த தண்ணீர் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பிரதர் சிஸ்டர், do you know or you enjoy this water? இந்த தண்ணீரில் குளிச்சிருக்கிறீங்களா நீங்களாம்? நம்ம சபையில் வைக்கிற ஒரு காரியம், நம்ம வாலிப பிள்ளைகள் போயிட்டு எவ்ரி வீக் போயிட்டு தண்ணி கொண்டாந்து வைப்பாங்க. இந்த இடத்துல வாங்கிட்டு பிஸ்லரி வாட்டர் ஒரு கேன் கொண்டாந்து வைப்பாங்க. நான் அந்த தண்ணி சொல்லலை. என்னைக்காவது உங்கள் தாகம் தீர்ந்திருக்கா? டெம்பிளில் வந்துட்டு, ஆலயத்தில் வந்துட்டு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்களை பிடித்து வைத்திருக்கிற பயங்கள், அந்தகாரங்கள், இவைகளிலிருந்து விடுதலையா? உங்களுக்கு சவால் வர்றேன், ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுக்கு உண்டு. I will tell you only one place where you can receive it. நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் உண்டு மகளே, மகனை. அதான் டெம்பிள், தேவனுடைய ஆலயம். இந்த தண்ணி புறப்பட்டு போகுது. இந்த தண்ணி நீங்க கேட்டீங்கன்னா இது எங்கடா நாங்க பார்க்கல அப்படின்னு இல்லாதீங்க. சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும் இந்த தண்ணி, சில பேருக்கு இந்த தண்ணியில மூழ்கிக்குவாங்க. அப்போ இந்த தண்ணீர் என்ன தண்ணீர்மா உங்களுக்கு நான் சொல்லிட்டா, இது பேர் இன்னொன்று பேர் என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் போயிடுது. சில தண்ணிகள்லாம் அழுக்கா இருக்கு, குடிக்கிறோம், அதை கிட்ட பாக்டீரியாஸ் இருக்கு அதுல. சில தண்ணி நமக்கு பிரச்சனைகளை கொண்டாந்துருக்கிறது. ஆனா இந்த தண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. கடைசி கால திருச்சபைகளுக்கு இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி கால சபைகளுக்கு ஜீவ தண்ணீர்னால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை வேணும் உங்களுக்கு. இந்த தண்ணீரை நீங்க முழுகணும். எசேக்கியேல் போயிட்டு வந்தாரு. இந்த தண்ணீரை குறித்து நீங்க பாடுறதுனால அல்லங்க, இது குறித்து ஒரு கவிதை எழுதினால அல்லங்க. இந்த தண்ணீர் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குப்பா, மேல இருந்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா, வாட்ச் பண்றதுக்காக அல்லப்பா. தண்ணீர் எப்படி இருக்குப்பா? குடிக்கணும் போல தோணுது, கொஞ்சம் கொடுங்க, ஒரு பாதி கிளாஸ் போதும். அந்த நான் அதை சொல்லலை. Have you ever enjoyed the water? தண்ணீர்ல முழுகக்கூடிய அளவுக்கு நீங்கள் எப்போதாவது காத்திருந்தீங்களா? உலகத்தில் நீங்க எங்க போனாலும் எதுவும் உங்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க. நான் I will tell you children, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எங்கெல்லாம் போயிங்க, இந்த தண்ணீர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடும். இந்த தண்ணீர் இது என்ன தெரியுமா? நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீர். இந்த தண்ணி ரிலீஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எனக்கு தெரியாதுங்க. நீங்க பெரிய பணக்காரனோ அல்லது ரோட்ல வாழ்றீங்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் தண்ணி தேவைப்படும், தெரியுமா? ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தண்ணி தேவைங்க. அதுக்குதான் ஆண்டவர் அன்னைக்கே இதெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து யோவான் 16 சொன்னார், நான் புறப்பட்டு போகிறேன், நான் போன பின்பு ஒரு தேற்றலம் வருவார், அவர் பேர் தேற்றவாளர், அவர் உங்களை இனிமே நடத்த போறார். நான் போயிடுவேன். சபைகளுக்கு, கடைசி கால சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் வல்லமை, இந்த வல்லமை பெற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை காணப்படும். தண்ணீர்ல மூழ்கினவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், அவருடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கு, நாற்றம்,
கரை பிடிந்தது எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வரணுமே, வசனம் கேட்கிறோம், நான் இல்லைன்னு சொல்ல, வசனத்துக்கு அடுத்தது நம்ம வர்றோம். ஆனா தண்ணீர் உங்களுக்கு அவசியங்க. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா தேவாலயத்தில் காணப்படுகிற அந்த தண்ணீர் உங்களை ஃபில் பண்ணிடும், நிரப்பும். நிரப்புனது மாத்திரமல்லங்க, ஒரு புது உணர்வு உங்களுக்கு. ஒரு குளிச்சிட்டாலே நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்க. வெளியில வேலை செய்து வந்துட்டு தண்ணியில குளிச்சாலே எவ்வளவு நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். ப்ரோக்ராம் போறோம், வெளியில ஃப்ரெஷ் ஆயிடுறோம். மீனிங் பாருங்க, ஃப்ரெஷ், புதுப்பித்துக் கொள்ளுதல். இந்த தேவாலயத்தில் நீங்க வரீங்களா, நீங்க எந்த விசுவாசி இருந்தாலும் சரிங்க, எந்த சபை சார்ந்தவளா இருந்தாலும் சரி, if you are not filled by the water, your life is blank and dummy. இந்த தண்ணீர்னால் உன் வாழ்க்கை நிரப்பக்கூடாதபடிக்கு இருக்கும் பொழுது அது வெறுமையாய் தான் காணப்படும். என்ன சில பேர் குதிக்கிறாங்க, சில பேர் பாடுறாங்க, அதை நினைச்சு நம்ம பார்க்க வரல. we are not a spectator. ஒரு பார்வையாளர்கள் அல்ல. இதை கிரிக்கெட் ஆடுறாங்களா கையை தட்டி போட்டு, no. On the last days God said, I will pour out my spirit upon all flesh. அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்ட கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவி, அதுதான் தண்ணி. The Holy Spirit is available to everyone. இந்த செய்தி கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். When I was preaching this message, now the Holy Spirit is coming upon you. பரிசுத்த ஆவி உங்க உள்ளத்துல இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், நான் உணர்கிறேன். தேவனுடைய வல்லமை உங்க உள்ளத்துல கடந்து வரணும், உங்களை நிரப்பட்டும், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும். Don't say that enough. போதும் சொல்லாதீங்க. நீச்சல் ஆழத்துல போயிடுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. பயமெல்லாம் போயிடுங்க. என்ன பயப்படுறதுங்க? உங்களோட எதிர்காலெல்லாம் கர்த்தர் செம்மையா வச்சிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆகுமோ ஏதாகுமோ எதுவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஜீவ நதி. தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தண்ணீரின் அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? சபைக்கு வரும்போதெல்லாம் நீங்க ஆவலோட வரீங்களா? எதிர்பார்த்து வரீங்களா? அடி என்ன தண்ணீர்ல முழுக வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு போகும்போது ஒரு தண்ணி உங்களை மூடி இருக்கும், தண்ணியில குளிச்ச மாதிரி இருக்கும். பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட பிரியமானவர்களே, தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்க. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நாம் இன்னும் பல வாழ்க்கையில பல காரியங்களை ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறோம். நிறைய பேர் தோத்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட அவ்வளவுதான். மாம்ச வாழ்க்கை, உலக வாழ்க்கை, கவர்ச்சி. என்னதான் வசனத்தை கேட்டாலும் கவர்ச்சி நம்மளை விடாத. அட்ராக்ஷன், ஆகர்ஷணை, அது இழுக்குது நம்மள. No, I want to do that. But the Holy Spirit, the power of Holy Spirit is there. அந்த நீங்க முழுகின அந்த தண்ணீர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால, நிறைவா இருக்கிறபடினால அவங்க வந்து உங்களை விட மாட்டாங்க. பரிசுத்த ஆவி உங்களை விடாது. அதை மீறி போகும்போது தான் அது சாத்தான் கையில போறோம். பிரியமானவர்களே, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீர், நான் யாருக்கு தண்ணீர் கொடுக்கிறோம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன இருக்காதான்? தாகம் உண்டாகாது. என்னைக்காவது குடிச்சிருக்கீங்களா? நீங்க எந்த ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீங்க? ஜஸ்ட் சிம்பிளி கமிங் அண்ட் கோயிங், வந்து போகிற ஒரு சராசரி ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீங்களா? யூ cannot expect the healing. நீங்க வந்து அந்த ஹீலிங் எதிர்பார்க்க முடியாது. சுகத்தை எல்லா விதத்துல நான் சொல்றேன். ஆவில நிரம்புகிற ஒரு மனிதனா இருக்கும்.
4:10 யோவான்ல சொல்லப்படுகிறது லிவிங் வாட்டர். அந்த இடத்துல ஜீவ தண்ணீர். தேவ பிள்ளையே, இந்த ஜீவ தண்ணீரை நீங்களே நானும் பருகணும். சோ எபிரேயர் 10:22 வாசித்தீங்கன்னா சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு, சுத்த ஜலம், பியூட்டிஃபுல் வேர்டு ஜலம், சான்ஸ்கிரிட்ல கூட ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பியூர் வாட்டர். அப்போ இந்த பியூர் வாட்டர்னாக்க உலகத்துல எல்லா வாட்டரும் பியூரும் இல்லை. ஆனா எனக்கு நான் சொல்றேன், டெம்பிள்ல இருந்து புறப்பட்டு வர ரொம்ப பியூர் வாட்டர் அது. அப்போ இந்த வாட்டர், இந்த தண்ணி ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவசியமா இருக்கிறது. குழந்தைக்கிட்ட தண்ணி தேவையா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை ஊட்டுறாங்க, அதுல தண்ணீர் இருக்குது ஒரு பகுதி. வளர வளர தண்ணியும் கொடுக்குறாங்க, தெரியுங்களா? தண்ணி இல்லாத எந்த ஜீவராசிகளும் ஜீவனும் இருக்க முடியாது. அப்ப நீங்க உங்களை குடும்பம் யோசித்து பாருங்க, இந்த தண்ணீர்ல மூழ்கி வந்திருக்கிறீங்களா? போட்டும் கணுக்கால் அளவு இருந்திருக்கா? நீச்சலால் அளவு, இடுப்பு அளவு அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ மாதம் தோறும் நிறைய காரியங்கள் இருக்குங்க. இதுல புது கனிகளை கொடுத்து கொண்டிருப்பீங்க. அப்போ நான் இந்த ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு சில காரியங்கள் நான் உங்களுக்கு போதனை செய்தோம். அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா வசனம் 12 பார்த்தீங்கன்னா, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. இப்போ இலைகள் இருக்கு அந்த மரத்துல. அப்போ இலைகள் எதை குறிக்கிறது? அதுக்கு நிறைய அந்த மரத்திற்கு நிறைய பிரான்ச்சஸ், கிளைகள் உண்டு. ஒவ்வொரு கிளையிலும் இலைகள் இருக்கும், லீவ். இந்த இலைகள் எதை குறிக்கிறது? நல்ல கவனிங்க. ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுட்டு வேணும், அதுக்கும் ஃபுட்டு வேணும். ஃபுட்டு தயாரிக்கிறது, அது உணவு தயாரிக்கிற முறை எங்க தெரியுமா? இலையில. எப்படி தயாரிக்கிறது தெரியுமா? சூரிய வெளிச்சத்தினால தயாரிக்குதுங்க. இந்த சூரிய வெளிச்சம் அது மேல பட்ட உடனே இலைகளும் சேர்ந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புதுங்க. பிரான்ச் ஒவ்வொரு கிளைகளுக்கும் அனுப்புது. கீழே வேறு பார்த்தீங்கன்னா தண்ணீரை கொண்டாந்து மேலே கொடுக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இலை, அது மேலேருந்து சூரிய வெளிச்சத்தை அது மூலமா ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகுது. அப்போ இந்த இலைகள், ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ் பண்றது எப்படி தெரியுமா? மரம் நல்லா இருக்கு அல்லது மரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். செழிப்பா இருக்குது, கிரீனா இருக்கு, படுறான் இந்த இலை சூப்பரா இருக்கு. அப்போ இலைகள் என்ன இருக்கணுமா? சில மரத்தை பார்த்தீங்கன்னா இலையே இருக்காது, விழுந்து போயிட்டு எல்லாமே. சில மரத்துங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்து வளர்ந்து கொண்டே போகும். இந்த இலைகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியுங்களா? உங்களுக்கு தேவை அது. இது என்ன குறிக்கிறது? ஆவிக்குரிய கண்டஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இது என்ன குறிக்கிறது? இந்த இலைகள் சங்கீதம், என்னோடு கூட வாருங்கள், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய நான் வாசிக்கட்டும். சாம் சாப்டர் 1 verse 1 to 3. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இந்த 2 வசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எடுத்த உடனே சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி வருது. 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது.
வாக்கிங். ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. ஸ்டாண்டிங். என்ன பண்ணக்கூடாது? பாவி வழியில நிற்கக்கூடாது. மூன்றாவது, பரியாசக்காரர், த மாக்கர்ஸ், அங்கே உட்காரும் கூடாதான். சிட், ஸ்டாண்ட் அண்ட் இன்னொன்று என்ன? வாக். இந்த 3 எழுதப்பட்டு பார்த்தீங்களா? இதை விட்டு வெளியே வரும்போது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வேதம் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப தண்ணியை பற்றி இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது வேர் மூலமா உங்களுக்கு வருதுதான், உண்மை அது. ஆனா அதோடு வாழ்க்கை கிடையாதுங்க. ரெண்டாவது ஸ்டெப் இருக்கு உங்களுக்கு. என்ன ஸ்டெப் தெரியுமா? வேதம், வேத வசனம், காட்ஸ் வேர்ட். இந்த வார்த்தை தான். அது என்ன? 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். So beautiful, so beautiful. அப்போ முதல்ல நம்ம தண்ணியை பார்த்தோம். இப்ப பார்க்கிற ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, இலைகளை குறித்து பார்க்கணும். அந்த மரத்தில் இருக்கிற இலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். Happy are those who reject the advice of evil man, who do not follow the example of sinners, or join those who have no use for God. Instead, they find joy in obeying the law of the Lord, and they study day and night. They are like a trees that grow beside a stream, that bear fruit at the right time, and whose leaves do not dry up. They succeeded in everything they do. பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்படி? யாரு? வசனத்தை தியானிக்கிறவன், வசனத்தை வாசிக்கிறவன், வசனத்தை சுமந்து போகிறவன், வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றவன், அதை கடைபிடிக்கிறவன். ஆமா. அப்போ உங்க வாழ்க்கையில 2 காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல் பாருங்க. முதல்ல தண்ணீரை பத்தி சொல்லிட்டேன். 2வது வசனம், நீங்க எளிதா ஜெயிக்கலாம் உலகத்தை. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, போராட்டம், டிப்ரெஷன், மன அழுத்தம், தற்கொலை, இதெல்லாம் வெளியே ஓவர் கம் பண்ணலாம். 2 காரியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் அடையுங்க. சின்ன வயதில் அப்படிதான் இருந்தானே, டிப்ரெஷன்ல இருந்தாங்க, பயத்துல இருந்தாங்க, செத்து போறதுக்கு வீதி பிசாசுகளை பார்த்தேன். பயம், எப்போ இருந்தாலும் படுத்தாலும் பயம், வீதியில் நடந்தாலும் பயம், தற்கொலைக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்த ஆவிக்காக நான் காத்திருந்து 2 வருஷம் ஆண்டு காலம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட போது எல்லாம் மாறிடுச்சு. என்ற ட்ரெண்டே மாறிடுச்சுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி விட்டார். அப்போ இந்த தண்ணீர் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது புதுப்பிக்கிற இடம் எங்கெங்க இருக்காங்க எல்லாம் புதுப்பிச்சிடும். அப்போ இந்த தண்ணீரோட நிறுத்த முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். நீங்களும் நானும் ஒரு மரம், தெரியுங்களா? இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னைய மரமா வச்சிருக்கிறார். ஒரு காலத்துல நீங்களும் நானும் ஒரு செடியா இருந்தோம். ஆனா இப்ப மரமாயிட்டோம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு காலத்துல சபைக்கு வந்தபோது ஒரு செடியா இருந்தீங்க, சின்னஞ்சிறு செடி. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. இப்ப என்னங்க? மரம், செடி வளர்ந்துன்னு மரமா ஆகுது. மரம் வளர்வதற்கு ஒரு நாள்ல இல்லை, பல வருஷங்கள் எடுக்குதுங்க. பல வருஷங்கள் எடுக்குது. அந்த மரத்துக்கு எத்தனையோ சோதனைகள்லாம் வரும், தெரியுங்களா? காற்றடிக்க ஆரம்பிக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்கும், வெயில் சரியான உஷ்ணம். அனிமல்ஸ் எல்லாம் வந்து, இந்த மிருக ஜீவன்கள்லாம், இந்த தாவர ஜீவன்கள்லாம் வந்துட்டு அதை சாப்பிட வரும். இலை மாத்திரம் சாப்பிட, சில எல்லாம் நாசமாயிடும் பிடுங்கி சாப்பிட்டு. பிராணிகள் வரும். ஆனால் இதெல்லாம் மிஞ்சி வளர்கிற அந்த மரம் தான் நாளடைவில் ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும் மரம். ஏன் கேட்டிங்கன்னா, ஒன்று வேர்லேருந்து சப்ளை தண்ணி, 2வது இலைகள். இலைகள் எவ்வளோ அது படர்ந்து போத இலைகளை அது கொடுத்து கொண்டே இருக்கோ, மரத்துக்கு நல்ல growth, நல்ல ஒரு வளர்ச்சி.
அப்போ உங்க வாழ்க்கையில வசனத்தை கேட்டு மூளை அறிவை வைத்துக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு மூளை அறிவினால் ஓடிக்கொண்டிருக்கும் சபைகள் பல. அதான் பல உபதேசம் வருது. இதை பண்ணாத, அது பண்ணாத, எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா மூளை அறிவினால உண்டாக்கப்படும் காரியங்கள் எல்லாம் இப்படித்தான். வசனத்தை வாசிக்க தியானிக்க கூட தண்ணீர் வர இதுல என்ன தெரியுமா நடக்கும்? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இது பயங்கரமான ஒரு கட்டங்க, அதை சொல்ல விரும்புறேன். இந்த இலைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கான்டாக்ட் இருக்கணும். எப்ப பார் சூரியனோட, நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை அவர்தான். தெரியுமா உங்களுக்கு? வார்த்தை என்பவர் ஜீசஸ் கிரைஸ்ட். The word is Jesus. அங்கிருந்து தான் ஃபுட்டு சப்ளைங்க. இந்த மரம் வளரணும்னா ஃபுட்டு சப்ளை அங்கிருந்து மேல இருந்து. பிரியமான தேவ ஜனமே, இலைகள் ஒரு மரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். செழிப்பா இருக்குது, இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த மரம் செழிப்பா இருக்கு. செழிப்பு அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண பாருங்க. கிரீனிஷ், ரொம்ப பசுமையா இருக்கு. காரணம் அது அத்தனையும் கீழே தண்ணீர், மேலே சூரிய ஒளியினால கிடைக்கப்பட்ட அந்த உணவின் மூலமாக வளர ஆரம்பிக்கிறது. இப்போ இது ரெண்டு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் ஒண்ணு இருக்குங்க, அதுக்கு போனோம். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம், நமக்கு நல்ல அபிஷேகம் இருக்கு. சிலர் பயங்கரமான அபிஷேகம்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நல்லது. சில பேருக்கு அபிஷேகமே இல்லை, அவங்க பெறாதவங்க, அவங்க குற்றப்படுத்தி இருப்பாங்க பெறாதவங்களை பார்த்து. அது விடுங்க, அது ஒரு பக்கம், நான் அதை பத்தி வரல. அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? அந்த மரம் ஒரு கிறிஸ்தவனை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? எப்படிங்க சொல்லுங்க, யாரா தெரிஞ்சா? எதிரில் இருந்தா சொல்லியிருப்பேன்னு சொல்றீங்களா? How to identify a born again person? மனம் திரும்பி ஆண்டோட பிள்ளையா மாறிட்டாரு, இப்போ ஆண்டோட பிள்ளை என்று சொல்றதுக்கு என்ன ஐடென்டிபிகேஷன்? உங்களுக்கு அடையாள சீட்டு என்னங்க? எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நான் வாசிக்கட்டும், உங்களுக்கு அதுக்கு பதில் இதே வசனத்துல இருக்கு பாருங்க. ஓகே, எசேக்கியேல் 47 verse. இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் என்னங்க? மாதந்தோறும், ஒவ்வொரு மாசம் என்ன பண்ண தெரியுமா? புது கனிகளை கொடுக்கும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் வார்த்தை இல்லைங்க. நான் உனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாலேஜோட அழிஞ்சு போயிடும். ஏன் தெரியுங்களா? நாலேஜ் அல்ல உன்னை கொண்டு போறது, உன் வாழ்க்கையில் இருக்க கனி. உங்க நாமத்தில் நான் பிசாசு ஓட்டினேன், உங்க நாமத்தில் ஆண்டவர் திருக்குதர்சனம் சொன்னேன், உங்க நாமத்தில் சாட்சி சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓடா, அகன்று போங்க என்னை விட்டு, யாரு எனக்கு தெரியாது, கனிகளினால் அவர்கள் அறிவீர்கள். எதுங்க கனி? கனினா என்னங்க? ஃப்ரூட்டுங்க. மரத்தில் ஒரு ஃப்ரூட் இருக்கணும், வச்சவன் எதிர்பார்ப்பான், எஜமான் எதிர்பார்ப்பார். உங்களை சபையில கொண்டாந்தது ஒரு ஃப்ரூட் இருக்கணும் உங்களுக்குள்ள. விழுங்கு செய்தாரே, ஃப்ரூட் இருக்கா உங்களை பார்த்தா? இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நிறைய பேர் கேட்க மாட்டீங்க. இந்த மெசேஜை நான் எழுதி கொடுக்குறேன், இதுக்கு நிறைய கமெண்ட்ஸும் வராது. பிரியமான தேவ ஜனமே, உங்க நிலைமை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. பட் எஜமான் உங்களை வைத்த இடத்தை பார்த்து உங்ககிட்ட இருந்து கனி எதிர்பார்க்கிறார். He is expecting to bear fruit. எப்ப தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு இல்ல, மாதந்தோறும்.
மாதந்தோறும் புது கனிகள். கனிகள் இருக்காப்பா உங்க வாழ்க்கையில்? உங்க வாழ்க்கையை பார்த்தா கண்டுபிடிக்கணும் கனிகள் நிறைந்த ஒரு மரமா இருக்குது. எஸ், அதை சில பேர் வந்து பிளக் பண்ணுவாங்க, அப்படி பிரிச்சு பார்ப்பாங்க. அந்த கனி ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. கனி விட்டுச்சுன்னா யாரும் சும்மா இருக்க முடியாது, எல்லாரும் வருவாங்க. அதில் கனியை சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு பேர்ட்ஸுங்க எங்க இருந்தாலும் மைக்ரேட் ஆகும், வருதான் இதுக்கு சாப்பிட்டு போகும். குரங்கு வருதுங்க, காடுகளில் இருக்க சகல இதுவும் வரும், கீழே கீழே மான்கள், எலிஃபென்ட் எல்லாம் வருது. எல்லாம் வந்து இந்த கனிகளுக்காக வருது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இருக்குதான் 2 நதியின் ஓரத்தில். அது அதுங்களுக்கு என்ன தேவையோ அதுங்க சாப்பிட்றதுக்கு அங்கே வருங்க. பிரியமான தேவஜனமே, எஜமான் எதிர்பார்க்கிறது ஒன்று தான். உங்களை வந்து தண்ணீரை அவர் சப்ளை பண்ணியிருக்கிறாரு, வார்த்தையின் மூலமா உன்னை போஷிச்சிருக்கிறார். நீங்க சோர்ந்து போது, நொந்து வெந்த போது, தனிமையா இருந்த போது, அழுத போது, இதோ பரிசுத்தாவினர் புறப்பட்டு வந்தார். ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. உங்க கண்ணீர்ல அந்த தண்ணீர் வந்து அப்படியே எல்லாத்தையும் மாற்றி போட்டுருச்சு. பேர் பாருங்க, தேட்டர் வாழன் கம்ஃபர்டர். எத்தனை தரம் உங்களை வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவங்களை இந்த தண்ணீர் எல்லாம் மாற்றி படிச்சு தெரியுமா? அதோட இருந்துடாதீங்க வாழ்க்கை. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகணும். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? புது கனிகள் மாதந்தோறும். புது கனிகள் மாதந்தோறும். Have you changed person? நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்களா? ஆதியில வந்த நிலைமை எப்படி, இப்ப இருக்க நிலைமை எப்படி? கனிகள் இருக்குதா? நான் அந்த கனிகள் வாசிக்கட்டுமா? பைபிள்ல என்ன இருக்குதுன்னு கனிகள்ல? Let me read. What is that fruit? கலாத்தியர் 5:22 நீங்க வாசித்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians chapter 5 verse 22. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 fruits. செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில. இந்த வசனத்தை எடுத்துட்டு எங்கெங்க எது எது இல்லை, எது எது இருக்குது டிக் மார்க் போட்டு பாருங்க. Check up yourself. Love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith, meekness, self control. இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? எந்தெந்த இடத்துல இல்லை ஜஸ்ட் நீங்க ஒரு தப்பு மார்க் போட்டுங்க. Not only that you should, நம்ம எப்பவுமே ஆவில நிரம்பி ஆவி ரொம்ப வந்துருச்சு, அது ஒரு பகுதி, அது ஒரு வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது இன்னொரு பகுதி இருக்குங்க, அந்த கனி, bearing fruit இருக்கா உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சகிச்சிருக்கிறீங்களா? விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்திருக்கிறீங்களா? பிரச்சனை மாத்தில முறுமுறுக்கிறீங்களா? குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா மற்றவங்க மேலேயும், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபர், சொந்த பந்தங்கள்ல? ஜென்டில்னஸ், ஒரு தயவு இருக்கா உங்களுக்கு? நல்ல குணம் இருக்கா உங்களுக்கு? உங்களை விட ஏழ்மையா நல்ல போய் சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்களா ஒரு தயவு குணத்தோட? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களா? இன்னும் நம்பி கர்த்தர் நடத்துவாரு, அழைச்சவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு சாந்தத்தோடு இருக்க முடிகிறதா? மற்றவங்களாம் உங்களை துப்பும் போது, உங்களுக்கு விரோதமா பழி சொல்லும் போது உங்களால சகிக்க முடியுதா? These are called the fruits. இதுக்கு பேர் தான் ஆவின் கனி. இதுலதான் நம்ம தோத்து போயிட்டோம். நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா பைபிள் அது சொல்ல. Bible never tell about the emotional Christian. It's telling about the people who can bear the fruit every month after month. ஒவ்வொரு மாசமும் நம்ம ரேஷன் வாங்குறோம்ல, ஒவ்வொரு மாசம் வந்துச்சுன்னா அடுத்த மாசம் எப்போ வரும்னு நினைக்கும்.
ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஐயோ, எங்களுக்கு இன்க்ரீஸ் இருந்தால் நல்லா இருக்குமா, அடுத்த மாதம் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சே, ப்ரமோஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே, எங்களுக்கு அடுத்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு வெட்டிங் டேவோ பர்த்டே வரப்போகுது, பண்டிகை வரப்போகுது, எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆவலோட காத்திருக்கிறோம்ல. ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒவ்வொரு மாதமும் புது கனிகள். பிரதர், சிஸ்டர், ஆர் யூ பேரிங் ஃப்ரூட்? நம்ம நிறைய இடத்துல தவறிட்டோங்க. ஏன் தவறிட்டோம் கேட்டிங்கன்னா, நமக்கு சத்தியம் தெரியும், ஆனால் கண்ணி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜீசஸ் இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. ஜீவநதி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃப்ரூட் இல்லை, மரம் வெறும் நிற்குது, அவ்வளோதான். சிலருடைய இலைகள் கூட காஞ்சி போயிட்டு இருக்குது. பைபிளில் இன்னும் சில கனிகள்லாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது 4 ஹவர் மெசேஜ். இது நிறைய இருக்குது சொல்ல வேண்டியது. நான் சுருக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான கனிகள் இருக்கு. என்னங்க? மரணத்துக்கு ஏதுவான கனிகள். இதுதான் 10வது கனி. ரோமன் 7:5 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு? நம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு எதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. மாம்ச இச்சையினால வந்தது மரணத்துக்கு எதுவான ஒரு கனி. கிறிஸ்தவன் தான், ரட்சிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அவனுடைய பார்த்தீங்கன்னா ஒரு கனி. என்ன கனி? மரணத்துக்கு எதுவான ஒரு கனி. இது 10வது. 9 ஆயிடுச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. 10வது ரொம்ப டேஞ்சரஸ் கனி. ஏன்னா 12 மாசம் இருக்கே, அதுக்கு தான் நான் 12 எடுத்தேன். 9 கனி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, மேலே ஆவின் கனியோ. 10வது கனி பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான கனி. ஓ, டெரபிள். அப்புறம் 11வது ஒரு கனி இருக்கு, கெட்ட கனிகள். என்னதான் பேரு? கெட்ட கனிகள். மத்தேயு 7:10 சொல்லப்படுற கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். மரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்தான் கனி. சில மரம்லாம் அப்படிதான் இருக்கணும். சாப்பிடுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், போய் எடுத்து சாப்பிடும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. சொத்தன்னு சொல்றமே, புழுக்கள் இருக்கும், டேஸ்ட் இருக்காது. எவ்ரி குட் ட்ரீ பேர்ஸ் a good fruit. ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல கனிகளை கொடுக்கும். ஒவ்வொரு கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்குமா? 11 ஆச்சு. 12வது சொல்றேன், பொய்யின் கனி. என்ன கனிங்களா? பொய்யின் கனி. ஓசியா 10:13 எடுத்து வாசிங்கன்னா, நான் வாசிக்கட்டும். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். You have planted wickedness, you have reaped evil, you have eaten the fruit of deception. 12வது என்ன தெரியுங்களா? பொய்யின் கனி. என்னதுங்க? பொய்யின் கனி. 11, 12, 13 இருக்கே, சில பேர் இது கூட கனி கொடுக்குறாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் இது. 10, 11, 12 இந்த 3 ரொம்ப டேஞ்சரஸ். Check up your life today. என்ன மாதிரி கனி கொடுக்குறீங்க? அங்கதான் ப்ரமோஷன் மேல. இதெல்லாம் நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய டைம் வேணும். அதோட நான் ஜம்ப் ஆகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மரத்தின் கனி வரணும்னு சொன்னா இது எதுல டிபெண்ட் ஆயிருக்கு தெரியுமா? இலைகளையும் வேர்களையும் தான் டிபெண்ட் ஆயிருக்கு. எதை சார்ந்து இருக்கிறது கனி தெரியுமா? இலைகளையும் வேர்களையும் சார்ந்திருக்கு. அங்க நல்லா இருந்தா 3வது கட்டம் கனி. எரேமியா 17:7-8 வாசிக்கட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல இருப்பான். மழை இல்லைனாலும் பரவாயில்லைங்க, கனி மாத்திரம் இருக்குமா? ஆமென். மழை வரலன்னா கூட பரவாயில்ல, கீழே சப்ளை இருக்குங்க, ஜீவ நதி. வேலை இல்லை எங்களுக்கு, அதல்ல இதல்ல, மரத்துல கனி இருக்கான்னு வந்து பார்க்குற எஜமான். உங்க வாழ்க்கையை டியூன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம அழைத்த கட்டத்தில் இருக்கக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரே, அதே கட்டத்தில் இருக்கிறோம். நம்ம ஏன் இருக்கிறோம் தெரியுமா? அது உங்களுக்கே பதில் தெரியும். சோ நீங்க எங்க நடப்பட்ட ஒரு மரம்? உண்மையாகவே நீங்க கனிகளை கொடுக்குறீங்களா? மரம் நீங்கள் தான், கனி கொடுக்கிறதும் நீங்க தான். ஆகவே check up your life and examine your life. இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கட்டும், சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த எசேக்கியேல் 47 நீங்க அந்த சொன்ன இந்த வசனம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். அதை நீங்க மறுபடியும் நீங்க கேளுங்க, நல்ல செவி கொடுத்து கேளுங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும். நல்லா பாருங்க, 2 பிளஸிங் இருக்கு. ஒன்று, இந்த கனிகளை யார் யார் சாப்பிட்றாங்களோ அது புசிப்பதற்காக இருக்கு. உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணுங்க பிரியமானவர்களே. மற்றவங்க புசிப்பாங்க, வந்து கேட்பாங்க, வந்து சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அந்த கனி அவங்க டேஸ்ட் பண்ண போறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கனி. 2வது, அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். அவிழ்தம்னாக்க ஹீலிங். இலைகள் தான் பசுமையா இருக்கணும். மரத்தை எப்படி பசுமை பார்க்கணும்னா, இப்படி மேல பார்த்த உடனே ஃப்ரூட் இருக்கு. ஃப்ரூட் வரத்துக்கு காரணம் அந்த இலை. சில இலைகள்லாம் நல்ல ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கீழே விழுந்துரும், அப்புறம் கடைசியில் காஞ்சி விழுந்துரும், புது இலைகள் வளர ஆரம்பிக்கும். ஆனா இலைகள் எதை குறிக்க தெரியுமா? உங்களுக்கு சொல்லிட்டா. 2 காரியத்தை பார்த்தோம், ஜீவ நதியை பார்த்தோம், யாரை குறிக்கிறதுன்னு. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றதை பார்த்தோம். அது என்ன ப்ரிப்பேர் பண்றது? வேத வசனத்தை தியானிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, இந்த இலைகளை நீங்க பார்க்கும் பொழுது அவைகள் செழிப்பா இருக்கும். நான் சொன்னேன், கேட்டீங்கன்னா கிரீனிஷா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க வந்து பொட்டானிக்கல் கார்டன்லாம் போய் பார்த்தீங்கன்னா இலைகளே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கலர். கிரீன் இல்லை, நிறைய கிரீன், லைட் கிரீன், பேரட் கிரீன், இப்படி பல ஒரு கிரீன் கலர். ஒரு என்ன சொல்றது தமிழ்ல, ஒரு பச்சையாக இருக்கும். அதிலே பல வித்தியாசமான பச்சைகள் இருக்கிறோம். ஆண்டவர் நிரந்தரமா சொன்னாரு. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 3 யோவான் 2 வசனம். 3 John, only 1 chapter, 2nd verse. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த லெட்டர் கடித்து எழுதும்போது சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நல்ல கவனி, நிறைய பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. உலகத்துல பெரிய பெரிய பிரீச்சர்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமா. எல்லாவற்றிலும் முதல்ல உன் ஆத்துமா தான் சுகமா இருக்கணும், அப்புறம் தான் எல்லாவற்றிலும். புரியுதுங்களா? நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டன்னா கர்த்தர் உன்னை எல்லாத்திலும் சுகப்படுத்திடுவார். ஆமென். பிரியமானவன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா எப்படி வாழுது? சிலருடைய ஆத்துமா வந்து வதங்கி கிடக்குது, வாடி கிடக்குது. சிலர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆத்துமான என்ன தெரியுமா? அதெல்லாம் நான் டீச்சிங் எடுத்தா எங்க போயிடுங்க.
உணர்வுகளும் சுய சித்தங்களும், எமோஷன்ஸ் அண்ட் செல்ஃப் வில், இது ரெண்டு அடங்குனது தான் ஆத்மா. தாட்ஸ், இன்டெலெக்சுவல், இந்த சிந்தை அடங்கினது தான் ஆத்மா. 3 அடங்கி இருக்கு. இந்த ஆத்மா மரிக்காதுங்க. ஏன் தெரியுமா ஆத்மா மரிக்காது? ஆதியில் நீங்க பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய சாயலாம் மனுஷன் உண்டாக்கும் போது மண்ணினால் எடுத்து உண்டாக்கணும். எங்க மண்ணுங்க, கீழே இருக்கிற மண்ணு. அது பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு, உயிர் இல்லை. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு பர்ஃபெக்டா இருக்குது. அவர் பார்த்த உடனே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். பிரத். அப்பதான் அவனுக்கு உயிர் வந்தது. மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவன் பிளஸ் ஆத்மா. இப்போ நம்ம இறந்துட்டா நம்ம சரீரம் இங்கதான் புதைக்கப்படுது, போயிடும், மண்ணுக்கு மண்ணா போயிடும், அதுதான் புதைக்கிறோம். ஆனா இதுல ஒரு காரியம், ஆத்மா அவர் உண்டாக்குனார், அங்க போய் சேருதான். பைபிள்ல இருக்கு, அவர் உண்டாக்கின ஆத்மா அங்கதான் போய் சேருதான். அப்ப அந்த ஆத்மா போகணும்னு கேட்டீங்கன்னா இங்க ரெடி பண்ணும். நீங்க நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வசனத்தை. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாயிரு மகனை நேர்றாங்க. ஆத்மா, பிரதர் சிஸ்டர், இலைகள் ஆத்மாவை குறிக்கிற தெரியுமா உனக்கு? வேர்ட் ஆஃப் காட் ரிசீவ் பண்ணீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ரிசீவ் பண்ணுங்க, வேர்ல இருந்து வருகிற தண்ணி ரிசீவ் பண்ணுங்க. இது 2 சேர்ந்து தான் வருது ஃப்ரூட், பழம். புரிஞ்சுதா? கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்குமானா எல்லாத்துல ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான். நிறைய பேர் ஆத்மா விட்டுறாங்க, உலக வாழ்க்கை செழிப்பை தேடுறாங்க. உலக வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. நான் கால் பண்ணியிருந்தேன் கடந்த நாட்களில். 99% பீப்புள் நம்ம சபையில் என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தங்களை அழகாக நடத்தினார், குறையில்லாமல் இருந்தோம், எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கர்த்தர் நடத்துகிற விதமே வேறங்க. ஆனால் பல யூடியூப்பில் பல காரியத்தை பார்த்தேன் நான், எனக்கு கண்ணீர் வந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் அழுதுட்டேன். ஒருவேளை சாப்பாடு இல்லை, நடந்து போகிறாங்க, காலெல்லாம் தேஞ்சிட்டு இருக்குது. ஐ ஃபீல் டு கிரை. இவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் இல்லையா, மனுஷன் இல்லைங்களா, கவர்மெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு குழந்தை குட்டிகளோட போகிறாங்க, ப்ரெக்னென்ட் விமென்ஸ் எல்லாம் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. சாப்பாடு இல்லை, 24 மணி நேரம் சாப்பாடே இல்லை, ஒன்றுமே தண்ணி இல்லை. வாக்கிங் அண்ட் வாக்கிங் அவர்ஸ் டுகெதர். அவங்க நடந்து போகிறதெல்லாம் பார்த்தேன்ப்பா. ஏன் சபையில் இல்லை பிள்ளைங்களை அழகாக சூப்பராக நடத்துனீங்கப்பா, தேங்க்யூ டாடி. மகளை உன்னை நடத்தலையா, மகனை உன்னை ஆண்டர் நடத்தலையா, யாரோ ஒரு மூலமாக உன்னை போஷிச்சிருக்கிறாரு. தட் இஸ் மை காட். எத்தனை லேபர் கஷ்டப்பட்டு செத்துருக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? வைரலா வருதுங்க, யூடியூப்ல பாருங்க. கவர்மெண்ட் கிட்ட கேர் பண்ணல, அனாதைகளை விட்டுட்டாங்க. பட் the God was chosen. நம்மளை தேடி வந்த தெய்வம் உன்னை வீதியில் அனாதையா விடல. பீப்புள் சொல்லலாம், ஜனங்க சொல்லலாம், நீ அனாதை, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீ இப்படி ஆயிட்டேனே. பட் I'll tell you children, நீ கொடுக்கிற கனியை வச்சு ஆண்டவர் இன்னும் உன்னை உற்சாகப்படுத்தி மேலே கொண்டு போற படிக்க சொன்னவன் தான் கீழே போய் கொண்டிருப்பான். உங்க கனிகளை மாத்திரம் வெளிப்பித்துக் கொண்டிருங்க. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் கடைபிடித்துட்டு போங்க. நான் சொல்றேன், அந்த ஜீவ நதி, அந்த தெய்வ வார்த்தை உங்களுக்குள்ள பலமா வரும் பொழுது வாய்க்கால் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரமா காணப்படுவீங்க. அதுக்கு எப்போதும் சப்ளை இருக்கும். ஏன்னா அந்த நதி தேவாலயத்திலிருந்து வந்த நதி, தண்ணீர். இந்த நதி புறப்பட்டு போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் அடையும். உங்க வாழ்க்கை ஆரோக்கியம் அடைங்க. யார் யார் சபிக்கிறாங்களோ சபிக்கிட்டோம்.
ஆனா ஆரோக்கியம் அடைய செய்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர்தான் ஜீவ தண்ணீர். You will be healed, my child. I will tell you. நேற்றுக்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு சென்னையில இருந்து. சகோதரி கேட்டேன், எப்படிமா இருக்கிற? ஷாலின் அங்கிள் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க அன்னைக்கு பிப்ரவரி மாதம் ஜெர்மன்ட்டு போனீங்க, 90% குணமாயிட்ட அங்கிள். டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு மாத்திரை 6 மணிக்கு ஒரு மாத்திரை நான் சாப்பிடணும், 6 o'clock எவ்ரிடே. அது சாப்பிடலன்னா பிளட் வாமிட் வரும். அப்படி இருந்த நிலைமையில நீங்க ஜெர்மன்ட்டு போனீங்க. நான் சொன்ன, மகளே நான் உன்னை காண்டாக்ட் பண்ணனேன், நீ எடுக்கலைங்கனாக்கா எனக்கு காசு இல்லை, அது மாதிரி கரன்சி இல்லை. நேற்று தான் போட்டு உங்களை முதல்ல கால் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கேன், நான் மறக்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ண மாத்திரத்தில் என் சரீரத்தில் வந்த அபிஷேகத்தை நான் மறக்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணீங்க, அவங்களுக்கும் ஹீலிங் ஆயிடுச்சு. உங்களை பற்றி தான் பேசணும் அப்படின்னா நான் சொன்னேன், என்னை பற்றி பேசாதீங்க, நான் இருக்குது ஏற்றவன். பீதர்லேருந்து சுதா அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஏகே தீரான்னு கேட்டேன், 2 கிட்னி ஃபெயிலியர் ஆன குழந்தை. இவங்க சென்னாயுதுன்றி ஆறாமையுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கிறேன், இப்போது ஹாஸ்பிட்டல் போய் கிளீனிங்காக போகிறேன், நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. உங்களை குணப்படுத்த, உங்கள் வாழ்க்கையை மாற்ற இந்த நதி புறப்பட்டு போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் அடை. எஸ், ஆர் யூ பிலீவிங் தட் பிரதர் சிஸ்டர்? ஐ பிலீவ் மை காட். 47:9 தான் சொல்லுது. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க ஆண்டுட்டேன். உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவை, இன்னர் ஹீலிங், எக்ஸ்டர்னல் ஹீலிங் அண்ட் யுவர் மைண்ட் ஹீலிங். மனதளவில் உள்ளான வெளிப்படையான ஒரு சுகம் உங்களுக்கு தேவை. அதிலிருந்து நீங்க வெளியே வரணும். அதுக்குதான் அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகுது. Are you receive the Holy Spirit? நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பா சங்கீதக்காரன் சொல்றார் 138:5, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினி, என் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினி. என்னதான் ஆத்மாவை தைரியப்படுத்துறாரு. உங்க ஆத்மாவை எப்பொழுதுமே ஆக்டிவா வச்சுக்கங்க. ஆத்மா தான் அங்க போகுது, சரீரம் எல்லாம் இங்க போயிடுதுங்க. செருத்துக்காக ஓடுறமே ஆடுறமே அதெல்லாம் போயிடும். எல்லாம் மாயை. ஆத்மா தான். உன் ஆத்மா வாழ்கிறது போல முதல்ல உன் ஆத்மாவை புஷ்டி பண்ணுங்க, பிறகு எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். சோ பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். நீங்க எப்படி இருக்கிறீங்க சற்று யோசிச்சு பாருங்க. பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். உங்க வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்க விடுதலையாக்கி இருக்கிறீங்க, விடுதலையாக்கப்படவில்லை. இந்த மெசேஜ் கேட்கும்போது சற்று எல்லாம் தலைகளை தாழ்த்தி கண்மூடி ஜெபம் பண்ண போறோம். லெட்ஸ் கோயிங் டு ப்ரே. இந்த வசனத்தை கேட்டீங்க, உங்களுக்கு ஒருவேளை இந்த வசனம் டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பொழுது ஆண்டவர் சமத்துல போடுங்க. கமா, surrender your life right now. Now the Holy Spirit is going to fill you. பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாக இங்கிருந்து புறப்படுகிற அந்த தெய்வ வல்லமையினால் உங்களை நிரப்ப போறார். Everything will be healed. எல்லாம் அப்படி மறைஞ்சு போக ஆரம்பிக்கும். ஏன்னா தெய்வ நதி, ஜீவ நதி. Shall we all pray? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்களை அழைத்து எங்களை சுத்தப்படுத்தி உம்முடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறீங்கப்பா. அது பரிசுத்தமான ஒரு ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்திருக்கிறீங்க. அப்படியாக எங்களை அங்கே வைக்கவில்லை, வெறுமையாக வைக்கவில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ நதிக்காக நன்றிப்பா. ஜீவ தண்ணீருக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லிவிங் வேர்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை எத்தனை தரம் பலப்படுத்தியிருக்கிறீங்க, எத்தனை தரம் எங்களோட பேசியிருக்கிறீங்க, எத்தனை தரம் இதை விட வேண்டும் அதை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை தரம் எங்களோடு கூட செயல்பட்டு கடந்து வந்து பல காரியங்களை செய்திருக்கிறீங்க. ஆறுதல் தேர்தல் படுத்திருக்கிறீங்க, கண்ணீரை தொடச்சிருக்கிறீங்க.
எங்களுக்கு வந்த விரோதிகளை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டீர். ஆண்டவரே, இது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம் உண்டுப்பா. கனி கொடுக்கும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கத்தக்கவளை மாற்றிவிடுங்க. பழசெல்லாம் போயிட்டும் ஆண்டவரே, பழவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதியதாக மாறட்டும், புது கனிகளை கொடுக்கத்தக்கதாக மாற்றுங்க. இந்த மரத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு முன்பாக முழங்கால் படிக்கிற கேட்கிற அத்தனை பேரையும் இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்து விடுங்க. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். God bless you. Praise the Lord.